ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீதேவி கோயம்புத்தூர், ரொம்ப ஃபேமஸான கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீதேவி சில்க்ஸ் முன்னாடி அந்த ஓனர் வந்து எப்போயுமே ஒரு பிரம்மாண்டத்தை தான் கொடுப்பாரு. எப்படி வந்து வர்றவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மத்தியானம் வந்து மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாரோ, அதே மாதிரி தான் பொங்கலுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டு பார்க்கணும் அப்படின்னு இருக்கவங்க வந்து போக முடியாத சூழ்நிலையால வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இங்கேயே ஜல்லிக்கட்டு மாடை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு 3000 மாடை வந்து பராமரிச்சுட்டு இருக்காராமா. ஸோ அதில் ஒரு 10 மாடு வந்து நமக்காக டிஸ்ப்ளேல வந்து வச்சிருக்காரு. இது எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு போன மாடுகள் தான். இந்த ராஜஸ்தான் மாடுங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று மாடு கருப்பு கலரில் நிற்குது இல்லைங்களா? இதை தவிர மற்ற எல்லா மாடுமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு போன மாடு தான். ஸோ வாடிவாசல் செட்டப்போட நமக்கு வந்து மதுரையவே வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ பார்க்கறக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் அந்த கலர் லைட்ஸில் நம்ம ஜல்லிக்கட்டு மாடுகளோட நம்ம வந்து பார்க்கறக்கு நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நமக்கெல்லாம் சொல்லலாம். ஸோ குழந்தைங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போய் காட்டுங்க. நம்ம ட்ரெடிஷனான பொங்கலுக்கு என்னென்னலாம் வந்து பண்ணணும், மாட்டுப் பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்திருக்குங்கிறது ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. அங்கே நின்றுட்டுருக்கும்போதே வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. ஸோ இதை பார்க்கறக்குன்னே நிறைய பேர் டூ வீலரில் வந்து அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.